ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வம்சிகா உலகம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கடம்பாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இது எல்லாமே குட்டி குட்டி கடம்பாவாக இருக்குது. இது நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தலை இருக்கு இல்லையா, இது இப்படி எடுத்துகிட்டு இது இந்த பிளாஸ்டிக் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க தோல் இருக்குது, ஸ்கின்னு, அது ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், ரொம்ப கனமாக கூட இருக்காது. அவ்வளோதான். இதை அப்படியே இப்படி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே கையை விட்டு உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கடம்பா க்ளீன் ஆகிடும். இதை வேணுன்னா நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை இப்படியே கூட போட்டு கூட செய்யலாம். அப்படி கிழிச்சிங்கனாலே வந்துடும். ஏன்னா குட்டி கடம்பா இல்லையா, அதனால் இது பண்ணி கிழிச்சாலே வந்துடும். அவ்வளோதான். உள்ளேயும் க்ளீன் ஆகிடுச்சு, வெளியும் க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இந்த தலையை இப்படி எடுத்துருங்க. லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா அந்த உள்ள மை மாதிரி ஒன்று இருக்கும், அது கலைஞ்சிச்சின்னா கடம்பாவும் கருப்பு கருப்பாக ஆகிடும். அது கழுவுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி கசப்பாகிடும். அதனால் நீங்கள் லைட்டாக பிடிச்சி அந்த தலையை மட்டும் இழுத்திங்கனாலே வந்துடும். இப்போ நீங்கள் சைடில் இருக்கலாம் எடுத்துகிட்டு சின்ன கடம்பாக இருந்தாலும் இப்படி கிழிச்சாலே இப்படி வந்துடும். அவ்வளோதான். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா கடம்பா க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். இதை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தலையை இப்படி லைட்டாக இப்படி பிடிச்சி கிழிச்சினாலே வந்துடும். இது பாருங்கள், இதுதான் அந்த மை மாதிரி இருக்குது. இது சப்போஸ் கலைஞ்சிச்சின்னா தான் அந்த கருப்பு கருப்பாக ஆகிடுது. இதை நம்ம அசைக்காமல் எடுத்தோன்னா எந்த கருப்பும் ஆகாது. பாருங்கள், பிளாஸ்டிக் மட்டும் இப்படி எடுத்தால் போதும். இந்த தோலை இப்படி மெலிசாக இப்படி இழுத்தினாலே வந்துடும். அவ்வளோதான். அதுவே கத்தி கூட தேவையில்லை, அப்படியே கிழிச்சாலே கிழிச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த உள்ள கொஞ்சம் வேலை வெளியாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடம்பா க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 3-4 வாட்டி தண்ணி போட்டு அலசிட்டா கடம்பா க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. 1-4 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுலாம் அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி, ட்ரை ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அதனால் அதுக்கான மசாலா பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மிளகு சீரகம் தூள் அது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது போட்டால் நல்லாயிருக்கும். வேணுனாலும் இப்பயே போட்டுக்கலாம், இல்லைனால நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்போ கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடம்பா மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் தவா ஃப்ரை, தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி காஞ்ச வாட்டி இதை நம்ம அப்படியே போட்டு தவா ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஏன்னா கடம்பா வந்து இற மாதிரி தான், இதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இதை பொறுமையாக வறுத்து போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வருது. இது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள், மிளகு சீரகம் சேர்த்து அரைக்குது கொஞ்சம் போட்டு கலர்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு எடுத்தாச்சு. ஸோ நல்ல கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி. கடம்பா ஃப்ரை ரெடி.